மளிகை ஜாமான் வாங்கும்போது குடும்ப பெண்கள் வந்து கவனிக்கக்கூடிய ஒரு சில விஷயங்கள் தான் நான் அந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது சந்தியா ஹெல்த்தி குக்கிங் சேனல். இன்றைக்கி வந்து நம்ம இந்த வீடியோவில் மாதந்தோறும் மளிகை ஜாமான் வாங்குவோம். அந்த டைமில் நம்ம கவனிக்கக்கூடிய ஒரு சில விஷயங்கள் தான் நான் இந்த சொல்ல போகிறேன். எப்போவுமே லிஸ்ட்டில் வந்து நம்ம மேலே வந்து கல்லுப்போ மஞ்சள் தூளோ அதுக்கப்புறம் அரிசி இந்த மாதிரி லிஸ்ட்டெல்லாம் வரிசையாக எழுதிக்கோங்க. நான் ஏற்கனவே அரிசி வந்து ஒரு பை வந்து வாங்கி வச்சுட்டேன். அதனால் இந்த லிஸ்ட்டில் வந்து அரிசி வந்து வாங்கலை. அதனால் முதல்ல கல் உப்பு, அப்படி இல்லைனா பொடி உப்பு தேவை இருந்தால் பொடி உப்பு வந்து எழுதிக்குவேன், மஞ்சள் தூள் எழுதிக்குவேன். இந்த மாதிரி கொஞ்சம் நிறைய பொருட்கள் வாங்கும்போது இந்த ஒரு சில டிப்ஸ் எல்லாம் வந்து கவனிப்பேன். அதுக்கப்புறமா நம்ம வந்து முதல்ல ஜாமான் எல்லாமே வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் முக்கியமாக அதில் இருந்து ஒரு பொருள் கூட எடுத்து நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. அதுக்கு முன்னாடி இந்த வேலையை கண்டிப்பாக செய்யணும். நம்ம வந்து பில் போட்டு கடையில் ஜாமான் வாங்கிட்டு வந்திருப்போம். இப்போ அந்த ஜாமான் எல்லாம் கரெக்டாக இருக்குதா அப்படிங்கிறத முதல்ல செக் பண்ணணும். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஒவ்வொரு பொருளாக எடுத்து எடுத்து தேவைக்கு யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா, ஒரு 2 நாளைக்கு அப்புறம் நம்ம வந்து இதை எடுத்து பார்த்தோம் அப்படின்னாலே நிறைய பொருள் இல்லாத மாதிரியே இருக்கும். அப்போ என்ன பொருள் இருந்துச்சு, என்ன பொருள் இல்லை அப்படின்ட்டு நமக்கு ஒரு சந்தேகமே வந்துடும். இப்போ கடைக்காரர் வந்து சரியாக கொடுத்தாரா இல்லையா, நம்ம செக் பண்ணாமல் வாங்கி வச்சுட்டோமா, அப்படி எல்லாமே யோசனை வந்துகிட்டே இருக்கும். அதனால் எப்போவுமே வந்து இந்த மாதிரி அந்த லிஸ்ட்டை வந்து எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு பென்னோ பென்சிலோ கையில் எடுத்து வச்சுட்டு, இதில் நம்ம கைக்கு எந்த பொருள் வருதோ அதை வந்து ஒன்று ஒன்றா எடுத்து எடுத்து வெளியில் வச்சுட்டு நம்ம அந்த லிஸ்ட்டில் இருக்கக்கூடியதில் டிக் பண்ணி விட்டுறலாம். நம்ம வந்து எழுதும்போது வரிசையாக எழுதியிருப்போம். ஜாமான் வைக்கும்போது கொஞ்சம் குளறி குளறி தான் இருக்கும். அதனால் நமக்கு எந்த மாதிரி பொருள் வருதோ அதை வந்து கவனித்து கவனித்து டிக் பண்ணிவிடணும். இப்போ நான் வந்து இன்றைக்கி இதில் எழுதுனதில் ஒரே ஒரு பொருள் மட்டும் இந்த லிஸ்ட்டில் இல்லை. அதை கடைக்காரரே வந்து அடித்து விட்டுட்டு அதுக்கான பில்லை வந்து சேர்க்கல. இருந்தாலும் நம்ம வந்து எல்லா பொருட்களுக்கான பில்லும் சரியாக போட்டிருக்காங்களா அப்படிங்கிறத செக் பண்ணணும். நம்ம எழுதியிருந்த லிஸ்ட்டில் உள்ள பொருட்கள் எல்லாமே இருக்குதா அப்படிங்கிறதையும் ஒரு டைம் எல்லாமே எடுத்து பார்த்துட்டு, நம்ம 2வது அந்த பையில் எடுத்து வச்சுட்டா கூட பிரச்சனை இல்லை. அதுவும் இல்லாமல் நம்ம வந்து மளிகை ஜாமான் வாங்கும்போது 1 மாதத்துக்கு முன்னாடி, இப்போ நம்ம வந்து போன மாதம் வாங்கியிருக்கோம் அப்படின்னா, அந்த டைமில் நமக்கு எந்த அளவுக்கு பொருட்கள் வந்து காலியாகி இருக்குது, எந்த பொருட்கள் எல்லாம் மிச்சம் இருக்குது அப்படிங்கிறதையும் கவனிச்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி வந்து பொருள் வாங்கிக்கிடணும். எப்போவுமே இந்த பருப்பு வகையெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய வாங்கி வச்சோன்னா சீக்கிரம் அந்த பூச்சிகள் வந்து வண்டு அதெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து உங்கள் குடும்பத்துக்கு எந்த அளவுக்கு தேவை பயன்படுமோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு 1/4 கிலோவோ 1/2 கிலோவோ ஒரு பருப்பில் ஒரு 3 4 வகையான பருப்புகள் வந்து வாங்கி வச்சுக்கோங்க. நான் எப்போவுமே வந்து இந்த சீக்கிரம் அவியக்கூடிய பருப்பு ஒன்று வாங்குவேன். அது இல்லாமல் கொஞ்சம் நின்று வேகிற பருப்பு உண்டு, பத்திரி பருப்பு அப்படின்னு சொல்லுவோம், அதுவும் வந்து அப்பப்போ வாங்கிக்கிடுவேன். அதுக்கப்புறம் வந்து இந்த பாசி பருப்பு இருக்கு இல்லையா, உடச்ச பருப்பு, அதுவும் வந்து வாங்கிக்கிடுவேன். அது வந்து நமக்கு குழம்புக்குமே ஒரு சிலதுக்கு யூஸ் பண்ணலாம், கீரை குடால போட்டு கடையிறதுக்கும் யூஸ் பண்ணலாம். திடீர்னு நமக்கு வந்து கொஞ்சமாக பாயசத்துக்கு எடுக்கலாம் அப்படிங்கும்போதும் அந்த பருப்பு நம்ம வீட்டில் ஸ்டாக் இருந்ததுன்னா அதையும் எடுத்துவிடலாம். அது போக பச்சை பயிறு இருக்கு இல்லையா, அதுவுமே ஒரு சில நேரங்களில் வந்து குழம்புக்கு வந்து நான் யூஸ் பண்ணுவேன். இந்த மாதிரி மாற்றி மாற்றி வந்து யூஸ் பண்ணிவிடுவேன். அதே மாதிரி இந்த பாக்கெட்டில் வரக்கூடிய மாவு ஐட்டங்கள் வந்து ரொம்ப வாங்கி ஸ்டோர் பண்ண மாட்டேன். ஏன்னா எப்படியுமே அவங்களே 1 மாதத்துக்கு முன்னாடி வந்து வாங்கி ஸ்டாக் வச்சுருப்பாங்க. நம்ம வந்து தேவைக்கு ஒரு கோதுமை மாவு இருக்கா, 1 கிலோ பாக்கெட் வாங்குவேன். அப்புறம் வந்து ஒரு 1/2 கிலோ கடலை மாவு, 1/2 கிலோ ரவை, இந்த மாதிரி வந்து தேவையான பொருட்கள் மட்டுமே வாங்கிக்கிடுவேன். அரிசி மாவு வந்து பொதுவாக நம்ம வீட்டிலே வந்து பச்சரிசி வந்து ஊற வச்சு காய வச்சு அதை வந்து எடுத்து பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கிடுவோம். இந்த மாதிரி தான் இருக்கும். அதே மாதிரி பூண்டு வந்து மளிகை கடையிலே அதிகமாக வாங்கிடுவேன். ஒரு 1/4 கிலோ வாங்குவேன். அது வந்து முடிஞ்சதுக்கப்புறமா நான் 2வது வாங்கிக்கிடுவேன். எவ்வளோ ரேட்டாக இருந்தாலுமே இதில் வந்து நான் ரொம்ப வாங்கி வச்சு ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னு யோசிக்கவே மாட்டேன். அதே மாதிரி எண்ணெய் ஐட்டம் இருக்குது பாருங்கள். சன்ஃப்ளவர் வந்து 1 லிட்டர் வாங்குவேன். 1/2 லிட்டர் தேங்காய் எண்ணெய், 1/2 லிட்டர் வந்து நல்லெண்ணெய். இந்த மாதிரி இந்த பொருட்கள் எல்லாமே வாங்கிக்கிடுவேன். ஒரு சில நேரம் வந்து நம்ம ஏதாவது ஒரு எண்ணெய் வந்து கொஞ்சம் அதிகமாக யூஸ் பண்ணியிருப்போம். அது காலி ஆயிட்டு அப்படின்னா அதுக்கப்புறமா வந்து வாங்கி வச்சுக்கிடுவேன். அப்போ அடுத்த மாதம் வந்து வாங்கும்போது அதை வந்து வேண்டாம் அப்படின்ட்டு பார்த்து வாங்கிக்கிடுவேன். அதுக்கப்புறம் நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சம் தேவையான மசாலா ஐட்டங்கள், குழம்பு மசாலா வந்து நம்ம வீட்டிலே ரெடி பண்ணிடுவோம். உளுந்து எப்போவுமே 1 கிலோ வந்து வாங்கி வச்சுக்கிடுவேன். இது போக இன்னுமே நிறைய ஜாமான் வந்து நமக்கு வீட்டுக்கு தேவைப்படும். அது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது. இல்லாமல் கொஞ்சம் நம்ம வந்து எங்கேயாவது மொத்தமாக வாங்கக்கூடிய இடத்துலையும் வாங்கிருவோம். அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு. இப்போ இந்த மாதிரி லிஸ்ட்டு வந்து செக் பண்ணுற பழக்கம் வந்து எங்கள் ஹஸ்பண்டு தான் வந்து சொல்லிக் குடுத்தாங்க. ஏன்னா ஒரு டைம் ஒரு சின்ன பிரச்சனை ஆச்சு. என்னன்னா ஒரு பொருளோ 2 பொருளோ வந்து விடுபட்டு போச்சு. அது வந்து ஒரு 2, 3 நாளைக்கு அப்புறம் தான் நான் வந்து யோசிச்சுட்டு இருக்கும்போது இந்த பழக்கம் இருக்கவே இருக்கக்கூடாது. பொருள் எல்லாமே வாங்கிட்டு வந்த உடனே இந்த பில்லை வந்து கரெக்டாக செக் பண்ணி எடுத்து வைக்கணும்
அப்படி இல்லைன்னா நம்ம வந்து 2 3 நாளைக்கு அப்புறம் யோசிக்கும்போது நமக்கு ஒரு சின்ன மன வருத்தமாக இருக்கும். அதனால் எப்போவுமே இதை வந்து கரெக்டாக முடிச்சிடணும் அப்படின்ட்டாங்க. இப்போ வந்து நான் மட்டும் இந்த பில் வந்து செக் பண்ணுறதில்ல. நான் வந்து ஏதாவது வேலையாக இருந்தாக்கி பிள்ளைங்கக்கிட்ட சொன்னால் கூட அழகா செக் பண்ணி வாங்கி வச்சுக்குவாங்க. இப்போ வந்து நம்ம எல்லா பொருட்களையுமே எடுத்து அந்த பையில வச்சு ஒரு பக்கத்தில் எடுத்து வச்சிடலாம். ஏன்னா இப்போ உடனே வந்து நம்ம கிச்சனில் வந்து வைக்கக்கூடிய நேரம் இல்ல. சரி அடுத்த நாள் இத வச்சுக்கலாம். ஆனா முக்கியமான பொருட்கள் இப்போ இதில வெங்காயம்லாம் இருந்தது அப்படின்னா, அப்படியே இருந்ததுன்னா அழுகி போகும். அதனால முக்கியமான பொருட்கள் எல்லாமே எடுத்து வச்சுட்டு, அந்த காத்தோட்டமா வைக்கக்கூடிய பொருட்கள் மட்டும் ஏதாவது இருந்தது அப்படின்னா, அது மேலாட்டில வச்சிடணும். கிச்சன வந்து நம்ம எல்லாமே டப்பா எல்லாம் கிளீன் பண்ணி ஒதுக்கிட்டு, அதுக்கப்புறமா இத வந்து ஸ்டோர் பண்ணிடணும். எந்த பொருளையுமே தேவையில்லாம வாங்கி வேஸ்ட் பண்ணக்கூடாது. தேவைக்கு மட்டும் யூஸ் பண்ணிட்டு, தேவை இருந்தா வாங்கிக்கிடலாம். இதுதான் ஒரு நல்ல பழக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணிட்டு, நீங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பார்த்த எல்லாருக்கும் நன்றி. வணக்கம்.